Welcome to RimGym YouTube channel. Please do like, share and subscribe my channel for more videos. Hi kids, Inita ki Pahiya Kurshi, chapter 12 of NCERT Hindi class 4. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா சுனிதா கி பஹியா குர்ஷி அப்படின்றது வந்து சுனிதான்றது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு ஸ்பெஷல் சைல்டு. ஓகேவா, அவள் வந்து அவளுக்கான ஊனத்தை வந்து அவள் வெளியே தெரிஞ்சாலும் அதை வந்து அவள் எப்படி ஹேண்டில் பண்ணுறா இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி, இந்த சொசைட்டி முன்னாடி அப்படின்றத வந்து இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. சுனிதா கி பஹியா அப்படின்னா அவளோட வீல் குர்ச்சினா சேரு, பஹியா அப்படின்னா வீல் சேரு. ஸோ சுனிதாவும் அவளோட அந்த வீல் சேரும் அப்படின்ற மாதிரி. ஸோ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். சுனிதா சுபக் 7 பஜே சோக்கர் உட்டி. சுனிதா வந்து காலையில் சுபக் அப்படின்னா காலையில் 7 பஜே 7 மணிக்கு சோக்கர், அதாவது தூங்குறது, சோக்கர் உட்டினா தூக்கத்துலேருந்து எழுந்திக்கிறா. குச் தேர் தோ வெஹே அப்னே பிஸ்தர் பர்ஹி பேட்டி ரஹி. கொஞ்ச நேரம் அவள் வந்து என்ன பண்ணுறனா அப்னே அவளோட பிஸ்தர் அப்படின்னா அவளோட பெட்டுக்கு மேலே, பர்னா மேலே, பெட்டுக்கு மேலே, ஹீ பைட்டி உட்காந்து, அதான் எஞ்சோடனே அப்படியே பெட்டில் உட்கார்றா. ஏன்னா அவளோட எஞ்சோடனே டக்குன்னு பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாது. அதனால அவள் என்ன பண்ணுறா, கொஞ்சம் வந்து பெட்டில் அப்படி உட்கார்றா. வெஹ சோச் ரஹி தி கி ஆஜ் உஸ்ஸே கியா கியா கம் கர்னே ஹே. வெஹ சோச், அவள் வந்து உட்காந்துட்டு யோசிக்கிறா, இன்னைக்கு நான் ஆஜ் உஸ்ஸே அவள் வந்து என்னென்ன கியா காம் கர்னே ஹே என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. உஸ்ஸே யாத் ஆயா அப்படின்னா அவளுக்கு ஞாபகம் வருது. கி என்னன்னா கி ஆஜ் தோ பாஜார் சானா ஹே, இன்னைக்கு வந்து அவள் பாஜாருக்கு போகணும் அப்படின்றது அவளுக்கு ஞாபகம் வருது. சோச்தே ஹி உஸ்கி ஆங்கோன் மே சமக் ஆகி. அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே யோசிச்சுட்டு இருக்கும்போது உஸ்கி அவளோட ஆங்கோன்னா கண்களில் வந்து ஒரு ஷைனிங் தெரியுது, ஒரு ஸ்பார்க்கிள் தெரியுது. சுனிதா ஆஜ் பஹலி பார் அகேலே பாஜா ஜானே வாலி தி. அதாவது சுனிதா என்ன பண்ண போகிறான்னா இன்னைக்கு வந்து பெஹலி அப்படின்னா முதல்ல வந்து பார், அகேலேனா தனியாகவே பாஜாருக்கு போக போகிறா ஃபஸ்ட் டைமாக. ஸோ பெஹலினா ஃபஸ்ட் டைமாக வந்து அவள் வந்து பாஜாருக்கு வந்து தனியாக போக போகிறா. ஸோ உஸ்னே, ஏன்னா அவள் தனியாக போகிறது வந்து ஒரு சேலஞ்சான விஷயம் தானே, ஏன்னா அவள் ஆல்ரெடி ஃபிசிக்கலி சேலஞ்ச். ஸோ வந்து அவள் தனியாக போகணுன்றது நினைக்கும் போது அவள் கண்ணில் வந்து ஸ்பார்க்கிள் வந்திருக்கு. ஸோ உஸ்னே अपनी टांगों को हाथ से पकड़ कर खींचा और उन्हें पलंग से नीचे की और लट காயா. இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா அவளோட அப்பனி டாங்கோன் அப்படின்னா அவளோட கால்களை வந்து ஹாத்ஸே கைகளால் பகட்கர் கீச்சானா பிடிச்சிக்கிட்டு, பகட்னா பிடிக்கிறது, அதை பிடிச்சு கீச்சா அப்படின்னா கீழே போடுறா. அதாவது காலை வந்து தன்னால் அசைவுகள் கொடுக்க முடியாது. இப்போ நம்மளுக்குலாம் இந்த காலை வந்து தானாக கீழே இருக்கணும்னா நம்ம காலை வந்து நம்ம கையை பிடிச்சோன்னு நம்ம காலை கீழே வைக்க மாட்டோம், தானாகவே நம்ம கால் வந்து கீழே போயிடும். பட் அந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவளுக்கு வந்து கால் ஊனமாக இருக்கனால அவள் தன்னோட கைகளால் அவள் காலை பிடிச்சி கீழே போடணும். ஏன்னா அவள் காலில் வந்து எந்த செயல்களும் இல்லையா, அதனால அவள் கையால் பிடிச்சி, பக்கட்னா பிடிச்சி, கீஞ்சா அப்படின்னா கீழே வைக்கிறா. அவர் உன்ஹே பலங் அப்படின்னா பெட்டை தான் பலங் இன்னொரு வேர்டு, பிஸ்தருக்கு வந்து இன்னொரு வேர்டு பலங். நீச்சே அந்த பெட்டுக்கு கீழே அவுர் லட் காயா கீழே தொங்க விடுறா. லடகாயா அப்படின்னா வந்து தொங்க விடுறது. ஃபிர் பலங், அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா பலங்கா சஹாரானா அந்த பெட்டிலேருந்து, அந்த பெட்டோட சப்போர்ட், அந்த பெட்டோட சப்போர்ட்டோட லேத்தி ஹுயி அப்பனி பஹியா குர்ச்சி தக் படி. அவளோட அந்த பெட்டோட சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அப்பனி பஹியா அவளோட அந்த வீல் சேரில் வந்து உட்கார்றா. சுனிதா चलने फिरने के लिए पहिया कुर्सी की मदद लेती हैं. அதாவது சுனிதா போகிறதுக்காக, அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு இல்லை, இப்போ நம்ம இறங்கினோம்னா நடந்து நம்ம எங்கே வேணுமோ நம்ம போய்ப்போம். பட் அவளுக்கு அது கிடையாது, பாசிபிள்ன்றனால சுனிதா போகிறதுக்காக கேலியே அதுக்காக பஹியா குர்ச்சி அவளோட வீல் சேரை மதத் லேத்திஹே அதோட வீல் சேர் ஹெல்ப் அவளுக்கு தேவைப்படுது. மதத்னா ஹெல்ப்பு, அதோட மதத்தை அவள் எடுத்துக்குவா. அந்த வீல் சேரோட ஹெல்ப்பால் தான் அவள் போகிறா. ஆஜ் வெஹே சபி காம் ஃபுர்த்தி சே நிப்பட்டானா சாஹ்தி தி. அதாவது ஆஜ் வெஹே இன்னைக்கு அவள் என்னன்னா சபி காம் அவளோட வேலைகள் எல்லாத்தையுமே
ஃபுர்த்தி அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து செட்டில் பண்ணணும். ஏன்னா அவள் வெளியே போகிறான்றனால சீக்கிரமாகவே அவள் வேலைகளை வந்து செட்டில் பண்ணி ஆகணும். சாக்தி இத்தினா அது பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறா, அந்த நிப்பாட்டானா அப்படின்னா வந்து அது வந்து செட்டில் பண்ணணும் வேலைகளை சீக்கிரமாக. ஏன்னா நம்ம எப்பவுமே வெளியே போகணுன்னா நம்ம வேலைகளை சீக்கிரம் முடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஹாலாங்கி கப்பட்டே பத்லானா, அதாவது ஹவவர் எப்படினாலுமே, ஹலங்கி அப்படின்னா எப்படினாலுமே, ஹவவர் கப்படே பதல்னா துணியை போட்டுக்கிறதுக்காக, அவளோட ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கிறதுக்காக, சூதே அப்படின்னா வந்து ஷூஸ் போட்டுக்கிறதுக்காக, ஆதினா எக்ஸெட்ரா இந்த மாதிரி விஷயங்களுக்காக, உஸ்கேலியே கட்டின் காம் ஹே, அவளுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே கஷ்டமானது தான். நம்ம எப்படி ஈஸியாக அதை பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி அவளால் பண்ண முடியாது. ட்ரெஸ் போடுறதாகட்டும், ஒரு ஷூஸை மாட்டிக்கிறதாகட்டும், எல்லாமே வந்து அவளுக்கு வந்து கஷ்டமான வேலைகள் தான். पर अपने रोजना के काम करने के लिए उसने स्वयं ही कई तरीके ढूंढ निकाले हैं. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவளோட தினசரி வேலைகளுக்காக, அவளை வந்து தயார்படுத்திக்கிட்டா. அவளே ஸ்வய அப்படின்னா அவளாலே பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வந்து அவளை பண்ணிக்கிறதுக்குடியான வழிகளை வந்து வழிகளை வந்து டூண்ட்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கா. ஸோ அவளே யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவளே அவளோட வேலைகளை செய்யறதுக்கு அவளை பழக்கப்படுத்தியிருக்கா. அதை தான் இந்த லைனில் சொல்கிறாங்க. அவளோட அவளோட வேஸை வந்து டூண்ட்டா நிக்காலன்னா ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கா. 8 बजे तक सुनीता नहा धोकर तैयार हो गई. ஸோ 8 बजे 8 மணிக்கெலாம் அவள் குளிச்சு முடிச்சு சுனிதா வந்து நஹா தோக்கர்னா துணிச்சு அவளை வந்து குளிச்சு முடிச்சு தயார் ஹோகை, அவள் விஷயத்தில் வந்து ரெடி ஆயிட்டா. माँ ने मेज पर नाश्ता लगा दिया था. அம்மா வந்து மேஜை மேலே, அதாவது அந்த டேபிளுக்கு மேலே வந்து நாஸ்தானா பிரேக்ஃபாஸ்ட்டை சொல்கிறாங்க. நாஸ்தா லகா தியா தா. மா அச்சார் கி, அவள் என்ன அம்மா கிட்ட என்னமோ கேட்குறா. மா அச்சார் கி போத்தல் பக்கட்னா சுனிதா நே கஹா. அம்மா எனக்கு வந்து அச்சார் அப்படின்னா வந்து ஊர்காய் தான் அச்சார்னு சொல்லுவாங்க. அந்த பாத்தல் அப்படின்னா அந்த பாட்டிலை வந்து எனக்கு தாங்க அப்படின்னு சுனிதா கேட்குறா. அலமாரி மேர் ரக்கிஹேன், அலமாரியிலேருந்து எடுத்துக்கோ, அலமாரியில் இருக்குது, ரக்கிஹேன் லேலோனா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மானே ரசோயி கர் சே ஜவாப் தியா. அவங்க மா வந்து ரசோயி கர்னா கிச்சன்லேருந்து குரல் கொடுக்குறாங்க, ஜவாப் ஆன்சர் பண்ணுறாங்க. சுனிதா குத் ஜாக்கர் அச்சார் லே ஆயி. சுனிதா வந்து என்ன பண்ணுறா, குத் ஜாக்கர் அப்படின்னா அவளே போய். ஸோ நம்மளாம் எப்படி பண்ணுறோம், உட்காந்த இடத்துல வேலையை வரும் இல்லையா. ஆனால் அந்த பொண்ணு பாருங்கள், சி இஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச், பட் எட் அவளாவே போய் அவளுக்கு தேவையான விஷயங்களை எடுக்கிறா. கூத் அஜாக்கர்னா அவளாவே, அச்சார் லே லாயி அவளை போய் அந்த பாட்டில் எடுத்துக்கிறா. நாஸ்தா கர்த்தே உஸ்னே பூச்சா. ஸோ நாஸ்தாவை சாப்பிட்டுக்கிட்டே அவள் சொல்கிறா, மா பாஜார் சே கியா லானே ஹேமா, பாஜாருக்கு போய் நான் வந்து என்னென்ன வாங்கணும் அப்படின்னு. 1 கிலோ சீனி. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க 1 கிலோ சீனி வாங்கிட்டுக்கோ, அந்த சீனி லேனி ஹே पर क्या तुम अकेले சம்பால் லோகி. அவங்க அம்மா இப்போ கேட்குறாங்க, அதை சொல்லிவிட்டு, ஆனாலும் நீ தனியாவா இன்னைக்கு போகிற, அகேலேனா தனியாக, சம்பால் லோகினா நீ ஹேண்டில் பண்ணிப்பியா, தனியாக உன்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. பக்கா அப்படின்னு சொல்கிறா, முடியும் கண்டிப்பாக, ஷுவர் நாட், அது வந்து ஒரு விஷயம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. பக்கா. சுனிதா நே முஸ்குராத்தே ஹுயே கஹா. முஸ்குராயினா ஒரு சிரிப்போட வந்து சிரிப்பு உதரில் வச்சுக்கிட்டே சொல்கிறா, முடியுமா என்னால் அப்படின்னு சொல்லி பக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடுறா. சுனிதா ने माँ से ஜோலா और रुपये लिया. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்து ஜோலா அப்படின்னா வந்து பை இருக்குல்ல, நம்ம ஷாப்பிங் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பை வந்து கொடுத்துட்டு காசும் கொடுக்குறாங்க. रुपये अपनी पहिए कुर्सी पर बैठकर वह बाजार की ओर चल दी. ஸோ अपनी पहिए कुर्सी, அந்த அவள் என்ன பண்ணுறான்னா அவளோட அந்த வீல் சேரில் உட்காந்துட்டு बैठकर वह बाजार की ओर चल दी, பாஜாருக்கு போகிறதுக்காக அவள் கிளம்பிட்டா. सुनीता को सड़क की जिंदगी देखने में मज़ा आते हैं. ஸோ சுனிதா வந்து சடக்னா அந்த ரோடு பகுதியை பார்த்த உடனே தேக்னே மே மஜா, சந்தோஷம் வந்துடுது. ஏன்னா அவங்க வந்து வெளியே போகணுன்னு நினைக்கிறதே வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இட் நீட்ஸ் a lot of struggle. இப்போ நம்ம நினச்சா வெளியே போகலாம், ஒரு சின்ன கடைக்கு கூட நம்ம அம்மா அனுப்புனா நம்ம வந்து சோம்பேறித்தனப்படுவோம். பட் அவளுக்கு வந்து இந்த ரோடை பார்க்குறது, வெளியில் உள்ள மக்களை போய் பார்க்குறதுனால இட்ஸ் அ சேலஞ்சிங் திங். ஸோ ஷீ இஸ் வெரி ஹாப்பி. ஸோ சூங்கே ஆஜ் சூன்டி ஹேம், அவள் வந்து சூங்கி ஆஜ்னா சூன்டி ஹேனா இன்றைக்கி வந்து ஹாலிடே,
இன்றைக்கி வந்து சூங்கி ஆஜ்னா இன்றைக்கி சின்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஆஜ் வந்து சூண்டினா சுட்டி அப்படின்னா வந்து ஹாலிடே இசிலியே அதனால் ஹர் ஜஹக் பச்சே கேல்தே ஹுயே திகாயி தே ரஹே ஹே ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து குழந்தைகள் வந்து விளையாடுறத வந்து அவளால் பார்க்க முடியுது பச்சே கேல்தே இல்லாட்டி ஹாலிடே டைம் இல்லாட்டி அவங்கள பார்க்க முடியாது பட் சின்ஸ் இட்ஸ் ஹாலிடே அவங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க தேக்தி ரஹே ஹே சுனிதா தோடி தேர் ருக் கர் உன்ஹே ரசி குத்தே கேந்த் அதாவது இப்போ என்ன பண்ணுறா சுனிதா வந்து தோடுனா கொஞ்சம் நேரம் தோடி தேர்னா கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிடா ருக்கர் ஸ்டாப் பண்ணிவிட்டு உன்ஹே ரசி குத்தே ரசி குத்தேன்னா அவங்க கயிறு குதிக்கிறாங்க ரசினா கயிறு குத்தே அப்படின்னா ஜம்ப் பண்ணுறது கேந்து கேள்த்தேன்னா பால் வச்சு விளையாடுறது இதெல்லாம் பார்க்குறா தேக்தி ரஹி வெஹ தோடி உதாஷ் ஹோகை கொஞ்சம் அவளுக்கு சேட் ஆகிட்டா ஏன்னா இதெல்லாம் அவளால் பண்ண முடியாது இல்லையா எஸ்பெஷலி வந்து கயிறு ஜம்ப் பண்ணுறதுலாம் அவளால் முடியாத ஒரு காரியம் ஸோ அதை நினச்சி ஒரு சேட் ஆகிட்டா வெஹ பி உன் பச்சோன் கே சாத் கேல்னா சாக்தி தி வெஹ பி உன் பச்சோன் கே சாத் கேல்னா சாக்தி தி அவன் நினச்சி பார்க்குறா இந்த குழந்தைங்களோட நான் வந்து விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறா கேல் கே மேதான் மே உசே ஏக் லடுக்கி தேக்கி ஸோ அந்த விளையாண்டுட்டு இருக்க குழந்தைங்கள மேதான் மே அந்த மைதான அந்த கிரவுண்டில் வந்து உசே அவள் வந்து ஒரு குழந்தைய லடுக்கினா ஒரு பெண் குழந்தைய பார்க்குறா ஜிஸ்கி அவளோட அம்மா வந்து உசே வாபஸ் லேனே கேலிய வாபஸ்னால் திரும்ப கூட்டிகிட்டு போகிறதுக்காக வாபஸ்னால் திரும்ப லேனேனா கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே வந்திருக்காங்க ஆ இ தி दोनों एक दूसरे को टुकुर 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 देखने लगे ஸோ ரெண்டு பேருமே தோனோன்னா அந்த ரெண்டு பேருமே தோனோன் ஏக் தூஸ்ரேனா அந்த ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறோம்ல நம்ம தமிழில் அதுக்கு தான் வந்து தோனோன் ஏக் தூஸ்ரேன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் ஸோ அந்த ரெண்டு பேருமே வந்து போத் ஆஃப் தெம் இங்கிலீஷில் சொல்லணும்னா போத் ஆஃப் தெம் ஸோ அந்த ரெண்டு பேரும் வந்து ஸ்டேர் பண்ண அப்படியே ஒரு மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்திருக்காங்க இல்லையா அவள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுனா டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்டேர் பண்ணுறாங்க அவளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க தேக்னே லகே फिर सुनीता को एक लड़का दिया அப்புறமா திகா அடுத்து வந்து சுனிதா வந்து ஒரு பையனை பார்க்குறா உஸ் பச்சே கோ பகுத் சாரே பச்சே சோட்டோ அவள் வந்து மற்ற குழந்தைங்களுக்கு விட அவன் வந்து சாரே சோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குழந்தைங்க வந்து அந்த குழந்தைய வந்து சின்னதாக இருக்கனால அவனை வந்து சோட்டோன்னு வந்து புலாக்கர்னா டீஸ் பண்ணுறாங்க சீண்டா ரஹேத்தே எல்லாருமே சேர்ந்து அவனை சோட்டோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க உசே லடுக்கே கா கத் பாக்கி பச்சோன் சே பகுத் சோட்டா தா அவன் வந்து மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்க்குறீங்கல்ல மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது அவன் குள்ளமாக தான் இருக்கான் சுனிதா கோ யஹ் சப் பில்குல் அச்சா நஹி லஹா சுனிதாவை வந்து இதை பார்க்குறப்போ அவளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா யஹ் சப் இந்த ஒரு விஷயம் வந்து பில்குல்னா ஷுவரா அச்சா நஹி லஹா நல்லது கிடையாது இந்த மாதிரி டீஸ் பண்ணுறது நல்லது கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறா ராஸ்தே மே கை லோக் சுனிதா கோ தேக்கர் முஸ்குராயே ராஸ்தே அப்படின்னா வழியில் அவள் போகிற வழி எல்லாமே கொய் லோக் நிறைய மக்கள் வந்து சுனிதா கோ தேக்கர் சுனிதாவை பார்த்து சிரிக்கிறாங்க முஸ்குராயானா சிரிக்கிறாங்க ஜப்கி வெஹ உன்ஹே ஜான்தி தக் நஹி தி ஆனாலும் சுனிதாவுக்கு அவங்க யாரையுமே தெரியாது ஜப்தி அப்படின்னாலும் ஆனாலும் அவளுக்கு வந்து ஜாந்தின்னா தெரிகிறது அவளுக்கு வந்து நெஹின்னா யாரையுமே அவங்க பார்த்து சிரிக்கிறவங்க யாரையுமே அவளுக்கு தெரியாது பெஹலே தோ வெஹே மன் குஷ் உயி பரந்து முதல்ல வந்து அவளுக்கு அதை நினச்சி மனசில் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு மன்ஹீமன்னா நினச்சி சந்தோஷப்பட்டா குஷ் உஹி பரந்து பட் ஆனால் ஃபிர் சோச்னே அதுக்கப்புறம் அவள் யோசிச்சு பார்க்குறா लगी ये सब लोग मेरी तरफ भला इस तरह क्यों देख रहे हैं இவங்கெல்லாம் ஏன் வந்து என் பக்கமே பார்க்குறாங்க என்னையே பார்க்குறாங்க அப்படின்னு அவள் கேட்டுக்கிறா அவளுக்கே அதாவது எதுக்காக எல்லாரும் என்னையே பார்க்கணும் சப் லோக் எல்லா மக்களும் மேரி தரஃப் ஏன்னா நான் ஒருத்தவங்க யூஸ்வலாக எல்லோரும் ரோட்டில் போகிறாங்க யாரும் இப்படி நோட்டீஸ் பண்ணுறதில்ல நான் போகிறப்ப மட்டும் என் சைடு மட்டும் இஸ் தர கியோன் தேக் என்ன பார்க்குறதுக்கு என்ன இருக்குது கேல்கே மேதான் वाली छोटी लड़की सुनीता को दोबारा कपड़ों की दुकान के सामने கடி மிலி அப்போ வந்து அந்த ப்ளே கிரவுண்டில் ஒரு பொண்ணை பார்த்தா இல்லையா அந்த பொண்ணு வந்து அந்த சின்ன குழந்தை வந்து சுனிதா வந்து திரும்ப பார்க்குறா தோபாரானா திரும்பவும் அந்த கப்படோக்கி துக்கான்னா துணிக்கடையில் வந்து அவள் பார்க்குறா அவள் போகிறவள்ள ஒரு துணிக்கடை இருக்குது அங்கே திரும்ப அந்த சின்ன குழந்தைய பார்க்குறா சாம்னே கடி மிலி அவள் வந்து அங்கே நின்றுட்டுருக்கதே அந்த கடைக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் கடினா முன்னாடி நின்றுட்டுருக்காங்க உஸ்கி மா குச்
கப்படே தேக் ரஹி தி அவங்க அம்மா ஏதோ ஒரு துணியை பார்த்துட்டு இருக்காங்க அந்த கடையில். तुम्हारा पास यह अजीब सी चीज क्या है டக்குன்னு அந்த குழந்தை என்ன பண்ணிடுறா சுனிதா கிட்ட கேட்குறா, உன்கிட்ட இருக்க அந்த டிஃப்ரெண்ட் அஜீப்னா ஸ்ட்ரேஞ்சான ஒரு திங் என்னது அப்படின்னு கேட்குறா. அதாவது அந்த வீல் சேரை பார்த்து கேட்குறா, இந்த உன்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு திங் இருக்கே அது என்னது அப்படின்னு. உஸ் லடுக்கி நே சுனிதா நே பூச்சா. உடனே அந்த லடுக்கிக்கு வந்து சுனிதா சொல்கிறா, தோ பஸ் ஏக். அவளுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு அப்படின்னு சொல்லி இழுக்கிறா. சுனிதா ஜவாப் தேனே லகி பரந்து உஸ் லடுக்கி கி माँ ने गुस्से में आकर लड़की को सुनीता से दूर हटा दिया. உடனே அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த குழந்தையோட அம்மா வந்து சுனிதா ஜவாப் தேனே சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே பரந்து ஆனாலும் உஸ்கி லடுக்கி அந்த உஸ் லடுக்கி கீமா அவங்க அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்ணுறாங்க, கோவத்தில் குஸ்ஸேனா கோவம் வந்து அந்த குழந்தைய வந்து சுனிதா கிட்டேருந்து தூர் ஹடா அப்படின்னா இழுத்துட்டு போயிடுறாங்க, தள்ளி இழுத்துட்டு போயிடுறாங்க, சுனிதா கிட்டேருந்து இழுத்துட்டு போயிட்டு இஸ் தரக்கா சவால் நஹி பூச்சா சாஹியே ஃபரிதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து சவால்னா கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபரிதா ஃபரிதா அப்படின்னு சொல்லிட்டு அச்சா நஹி லக்தா உனக்கு புரியுதா இல்லையா மானே கஹா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா இழுத்துடுறாங்க. மே தூஸ்ரோன் பச்சோன் சே அலக் நஹி ஹூ, நான் மற்ற குழந்தைங்கலேருந்து வித்தியாசமானவ இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, சுனிதா நே கஹா. ஏன்னா சுனிதா வந்து ஒரு மாதிரி ஆகிடுது அவளுக்கு. அதனால் அவள் என்ன சொல்கிறா, நான் மற்ற குழந்தைங்கலேருந்து அலக் நஹி ஹூ டிஃப்ரெண்ட் இல்லை. சுனிதா நே துக்கி ஹோக்கர் கஹா ரொம்ப சேடாக சொல்கிறாத. உசே ஃபரிதா கி மா கா வியவஹார் அப்படின்னா அவங்களோட பிஹேவியர் சமஜ் மே நஹி ஆயா, அவங்க செஞ்சது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அவங்க அம்மா வந்து ஃபரிதாவோட அம்மா செஞ்சது வந்து தப்பு. மேபி அவங்க அந்த இடத்துல நிற்க வச்சு புரிய வச்சுருக்கலாம். பட் வந்து டக்குன்னு இழுத்துட்டு கூட்டிகிட்டு போனது வந்து ஃபரிதாக்கு ரொம்பவே அது சேட் ஆகிடுச்சு. அந்தமே சுனிதா பாஜார் பகுஞ்ச் கயா, கடைசியில் பாஜார் அவள் ரீச் ஆகிட்றா. துகான் மே घुसने के लिए उसे सीटियों पर सड़ना था. அதாவது அந்த துக்கான்னா அந்த கடைக்கிட்ட வந்து உள்ள ஸ்டெப் ஆகணும் இல்லையா, ஏன்னா படிக்கட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ குஸ்னே அப்படின்னா ஸ்டெப் பண்ணுறதுக்காக அவள் வந்து அந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே வந்து அவள் கஷ்டப்படுறா. அந்த வீலையும் சேர்த்து தூக்கி வச்சு தானே அவள் வந்து இது பண்ணணும். ஸோ வந்து சட்னா கிளைம் பண்ணணும். அவள் வந்து வீலை தூக்கி இப்படி வைக்கணும் இல்லையா அவள் கைகளால். ஸோ உஸ்கே லியே யஹே கர் மானா பகுத் முஸ்கில் தான். கண்டிப்பாக வந்து இது பண்ணுறதான விஷயன்றது வந்து பானா பகுத் முஸ்கில் ஹோதா. கண்டிப்பாக இது வந்து ஹார்டான ஒரு விஷயம். முஸ்கில் அப்படின்னா வந்து ஹார்டான விஷயம். ஆஸ்பாஸ் ஆஸ்பாஸ்னால் பக்கத்தில் இருந்த யாருமே சப் லோக் ஜல்தி மேத்தே எல்லாருமே அவசரமாக தான் இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கவங்க நியர்பை அந்த ஆஸ்பாஸ்னால் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பரபரப்பில் இருந்தாங்க அவங்கவுங்க வேலையில். கிசினே உஸ்கி தரஃப் தியான் நஹி தியா, யாருமே அவளை தியான்னா கேர் பண்ணலை, நஹினா பண்ணலை, தியான்னா கேர் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறா நினைக்கிறவா. अचानक जिस लड़के को चोटू कहकर चिटाया जा रहा था वह उसके सामने आकर कट हो गया. ஸோ सडना जिस लड़के को அங்கேருந்து அந்த பையன் யாருன்னா சோட்டூன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க இல்லையா, கல்கர் சிட்டாயா அப்படின்னா கல்கர்னா சொல்லிக்கிட்டு டீஸ் பண்ணாங்க இல்லையா, சிட்டாயா அப்படின்னா டீஸ் பண்ண அந்த பையன் வந்து உஸ்கே முன்னாடி நிற்கிறான். கடா ஹோகயா நிற்கிறான் சுனிதா முன்னாடி. மே ஆமீத் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், நான் தான் ஹமீத். உஸ்னே அப்பனே பரீட்சை அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், பரீட்சை தியா. क्या मैं तुम्हारी कुछ मदद करूं, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா. मेरे नाम सुनीता है, उन्हें सुनीता சொல்கிறேன், என்னோட பேர் வந்து சுனிதா. सुनीता ने राहत की सांस ली. राहत में सांस ली அப்படின்னா ஒரு ஃபீலிங் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட். நம்மளுக்கு நல்ல வேலை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்கன்ற போது ஒரு ரிலீஃபான ஒரு பிரெத் விடுவோம் இல்லையா, பெருமூச்சு விடுற மாதிரி. ராகத் கி சான்ஸ் அப்படின்னா ராகத்தான ஒரு ரிலீஃபோட வந்து மூச்சு விட்றா. சான்ஸ்னால் மூச்சு விட்றா. லீ அவுர் முஸ்குராக்கர் போலி ரொம்ப வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். பீச்சே கே பெடல் கோ பேர் சே
ஜரா தபாஓகே. இப்போ என்ன சொல்கிறா, பீச்சேனா பின்னாடி, அந்த வீல் சேருக்கு பின்னாடி பெடல்னு ஒன்று இருக்குது, அது கால் வைக்கிற இடம். கோ பேர்கர் அவனோட கால்களை வச்சு, நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த பிக்சரில் பாருங்கள், இங்கே உங்களுக்கு தெரியும். அவள் வந்து என்ன பண்ணுறான்னா காலை வச்சு இது பண்ணால் அதை கொஞ்சம் மேலே தூக்க முடியும், அதுக்காக. ஸோ வந்து என்ன சொல்கிறா, அந்த பெடலில் வந்து நீ கால் வச்சு, சுனிதா நே என்ன சொல்கிறா முஸ்குராயமே, பீச்சே கே பெதல் கோ பேர், உன்னோட கால்களை வச்சு ஜரா தபா ஓகே, ப்ரெஸ் பண்ணு, தபா ஓகே அப்படின்னா ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஹா ஜரூர். இவன் என்ன சொல்கிறான், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ககுதே ஹுயே சொல்லிக்கிட்டே அமித்னே பஹியா குர்ச்சிக்கே டேண்டா, அந்த குர்ச்சியை வந்து டேண்டா கற்கே, அதான் மேலே தூக்கிறதுக்காக, உஸ்கே அகலே பஹியோன் கோ பெஹலே சீட்டி பர் ரக்கா. என்ன பண்ணுறான்னா அந்த வீலை வந்து இது பண்ணுறதுக்காக அகலே முதல்ல அதுக்கு அந்த பஹியோ அந்த சேரை வந்து என்ன பண்ணுறான்னா முதல்ல அந்த ஸ்டெப்ஸ் மேலே சீட்டி பர் ரக்கா, சீட்டிக்கு மேலே வைக்கிறான், அந்த பெடல் அமுக்கிக்கிட்டே அந்த படிக்கட்டு மேலே வைக்கிறான். ஃபிர் உஸ்னே பீச்லே பஹியோன் கோ பி, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான், பீச்லேனா கடைசியாக, அதுக்கப்புறமா அந்த வீல்ஸை வந்து பீச்லேனா லாஸ்ட்டாக வந்து அந்த வீல்ஸை வந்து ஊப்பர் சடாயா, அதுக்கப்புறம் மேலே தூக்கி வச்சிடறான். ஸோ சுனிதா நே அமித்கோ தன்யவாத் தியா, நன்றி அப்படின்னு சொல்லி சுனிதா சொல்கிறா. அவர் கஹா அப் மே துக்கான் தக் குத் பஹுஞ்ச் சக்தி ஹூம், நான் வந்து இப்போ வந்து துக்கானில் போயிட்டு ரீச் பண்ணி, பஹுஞ்ச்னா ரீச் ஆகி என்னோடய சாமான்களை வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. दुकान में पहुंचकर सुनीता ने 1 किलो चीनी मांगी. ஸோ துக்கானில் போய் அந்த ரீச் ஆகிட்டு சுனிதா வந்து எனக்கு 1 கிலோ சீனி தாங்க, 1 கிலோ சீனி மாங்கினா டிமாண்ட் பண்ணுறது, கேட்குறது. அப்போ துக்கான்தார் உஸ்னே தேக்கர் முஸ்குராயா, மறுபடியும் இந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாரு, அவளை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு. चीनी की थैली पकड़ने के लिए उसने हाथ आगे बढ़ाया ई தா. அப்போ என்ன பண்ணுறா, சீனியை வந்து வாங்கிறதுக்காக, சீனி கீ தைலி அந்த பையை வந்து பக்கெட்னேனா வாங்கிறதுக்காக அவளோட கைகளை வந்து அவள் வந்து இப்படி நீட்டுறா. ஓகே படாயா ஹீதா கி துக்கான்தார். ஆனால் துக்கான்தார் என்ன பண்ணுறான்னா நே தேய்லி உஸ்கி கோதி மேர் ரக் தி, ஆனால் அந்த துக்கான்தார் என்ன பண்ணுறாரு, அந்த பையை வந்து அவன் மடிக்கிட்ட ஒரு மாதிரி மடியில் வந்து இப்படி வச்சிடுறாரு. ஸோ வந்து அவளுக்கு வந்து இந்த ஆக்ட் வந்து பிடிக்கல, ஏன்னா அவள் கையை நீட்டிட்டு இருக்கும்போது அவள் கையில் கொடுத்துடலாம் இல்லையா. ஸோ சுனிதா நே குஸ்ஸே சே கஹா, உடனே சுனிதாவுக்கு வந்து கோவம் வருது, கோவத்தில் சொல்கிறா மேபி கோந்தி அப்படின்னா அவளோட மடி, அந்த உட்காந்துருக்கா இல்லையா, அந்த உட்காந்துருக்கும்போது மடிக்கிட்ட அப்படி வச்சிடுறாரு. ஸோ வந்து சுனிதா வந்து குஸ்ஸே கோவத்தில் சொல்கிறா, மேபி தூஸ்ரோன் கி தர குத் அப்னே ஆப் சாமான் லே சக்தி ஹூம், நான் வந்து மற்றவங்கள மாதிரி என்னோட சாமான்களை என்னால் எடுத்துக்க முடியும். மேபி தூஸ்ரோன் மற்றவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட், தர குத் அப்னே அவங்கள மாதிரியே நான் என்னோட अपने आप நான் என்னோட சாமான்களை லே சக்தியும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. உஸ்னே துக்கான்தார் கா வியஹார் பில்குல் அச்சி நஹி லஹா, இவரோட பிஹேவியரும் துக்கான்தாரோட விவஹார் அப்படின்னா பிஹேவியரும் பிடிக்கல அவளுக்கு. சீனி லேக்கர் சுனிதா और அமித் பாகர் நிக்லே. ஸோ சுனிதா வந்து அந்த சீனி வாங்கின பிறகு சுனிதாவும் அமிதும் அந்த கடையை விட்டு கீழே வெளியே வந்துடுறாங்க. லோக் மேரே சாத் ஏசே வியவஹார் கர்த்தே ஹேன் ஜேசே கி மே கோई அஜீபோகரீப் லட்கி ஹூ, சுனிதா நே கஹா. இப்போ சுனிதா என்ன சொல்கிறான்னா, மக்கள் வந்து ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பேட் பிஹேவியரால் அப்படின்னு சொல்கிறா. ஸோ லோக்னா மக்கள் வந்து என்கிட்ட ஒரு பிஹேவியரே வந்து ஒரு பேடாக இருக்குது. ஜெய்சே கீமே கோई அஜீபோகிரி, என்ன ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, நான் என்ன ஸ்ட்ரேஞ்சான ஒரு பொண்ணா அப்படின்னு சுனிதா சொல்கிறா. ஷாயத் தும்ஹாரி பஹியா குர்ச்சி கே காரன் ஹி. அப்போ ஒன்று அவனை சொன்னேன், மேபி ஷாயத் அப்படின்னா மேபி உன்னோட சேரால தான், பெஹியா குர்ச்சி அப்படின்னு அந்த பையன் காரணம் அதான் காரணமாக இருக்கும். ஏசே விவஹார் கர்த்தேங்க, அதனால தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. பெர் பெய்ட்கர் இசி, அதனால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அமித் சொல்கிறான். அமித் நே கஹா பர் இஸ் குர்ச்சி மே பலா ஏசா கியா காஸ் பாத் ஹே. பட் இந்த குர்ச்சியில் அப்படி என்னத்த ஸ்பெஷலாக இருக்குது, என்ன காசுனா
ஒரு சாதாரண என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்குறா. மே தோ பச்பன் சே ஹி, நான் வந்து குழந்தையா இருந்தது, பச்பன்னா குழந்தை பருவம், சே ஹி இஸ் பர் பைட்கர் இசே சல்தி ஹூ, நான் வந்து குழந்தையா இருந்ததுலேருந்து இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்ச குழந்தையா இருந்ததுலேருந்தே, பச்பன்னா குழந்தை பருவம், அதுலேருந்தே நான் இதில் தான் உட்காந்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன் சுனிதா சொல்கிறா. அமீத்னே பூச்சா, உடனே அமீத் சொல்கிறான், பர் தும் இஸ் பர் கியோம் பேட்டி ஹோ, நீ ஏன் இதில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹமீத் கேட்குறான். பர் ஆனாலும் தும் இஸ் பர், இதுக்கு மேலே ஏன் உட்காரணும்னு. பேரோன் சே சல்ஹி நஹி சக்தி, என்னோட கால்களால் நடக்க முடியாது, பேரோன்னா கால்களால் நடக்க முடியாது. இஸ் பெஹியே குர்ச்சி கே பெஹியோன் கே குமாக்கர், இந்த பெஹியோன் குர்ச்சியில் உட்காந்து தான் அது வந்து ரொட்டேட் பண்ணும் இல்லையா, குமாக்கர்னால் ரொட்டேட் பண்ணுறது. கி மே சல் ஃபிர் பாத்தி ஹூ, இதில் உட்காந்துட்டு தான் என்னால் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு போக முடியும். लेकिन फिर भी मैं दूसरे बच्चों से अलग नहीं हूँ, நான் வந்து மற்ற குழந்தைங்கள்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை, அலக்னா டிஃப்ரெண்ட், நஹி ஹூ मैं वे सारे काम कर सकती हूँ, என்னாலையும் எல்லா வேலைகளையுமே செய்ய முடியும். जो दूसरों बच्चे कर सकते हैं, மற்ற குழந்தைங்க என்னெல்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி என்னால் எல்லாம் செய்ய முடியும். சுனிதா ने कहा. அமீத் நே அப்பனே சிர்னா மே ஹிலாயா और கஹா, அமீத் என்ன பண்ணுறான்னா அவனோட தலையை வந்து இப்படியே ஆட்டிக்கிட்டே, ஹிலாயானா ஆட்டிக்கிட்டே சொல்கிறான். மே பி வே சாரே காம் கர் சக்தா ஹூ, நானும் தான் எல்லா வேலையும் பண்ண முடியும். ஜோ தூசரே பச்சே கர் சக்தா ஹூ, மற்ற குழந்தைகளை மாதிரியே. பர் மே பி தூசரோ பச்சோன் சே அலக் ஹூ, ஆனால் நான் மற்ற குழந்தைங்கலேருந்து டிஃப்ரெண்ட் தான். இசே தரக் தும் பி அலக் ஹோ, அதே மாதிரி தான் நீயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க, நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நீயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நானும் மற்ற குழந்தைங்க மாதிரி எல்லா வேலையும் பார்க்க முடியும் தான், நானும் மற்ற குழந்தைங்க மாதிரி தான், ஆனாலும் மற்ற குழந்தைங்கள மாதிரி செய்ய முடியும் எல்லா வேலைகளும், ஆனால் நான் மற்ற குழந்தைங்கள மாதிரி இல்லை, நீயும் அதே மாதிரி தான். ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், அவன்கிட்டே ஒரு குறை இருக்கு இல்லையா, அவன் குட்டையாக இருக்கான் இல்லையா, அதை நினச்சிட்டு அவன் சொல்கிறான், நான் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கேன் மற்ற குழந்தைங்கலேருந்து, அதே மாதிரி தான் உன்னையும் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி சொல்கிறான். சுனிதா ने कहा, உடனே சுனிதா சொல்கிறா, இல்லை नहीं हम दोनों दूसरे बच्चों जैसे ही हैं, நம்ம ரெண்டு பேருமே சேம் தான், நம்ம வந்து எல்லா குழந்தைங்கள மாதிரி தான், தூசரோன் மற்ற குழந்தைகள் மாதிரி தான் நம்ம ரெண்டு பேருமே. அமீத் வந்து துபாரானா அப்படி மறுபடியும் வந்து அப்படி சிர்னா மே ஹிலாயா அவர் கஹா, மறுபடியும் அவனோட தலையாட்டிகிட்டே சொல்கிறான். தேக்கோ தும் பஹியா குர்சி பர் பேட்கர் சல்தி ஹோ, தேக்கோ தும் பெஹியா குர்சி, நீ வந்து ஒரு வீல் சேரில் உட்காந்துட்டு போகிற. மேரா கத் பகுத் சோட்டா ஹே, நான் வந்து ஹத் அப்படின்னா ஹைட்டு, என்னோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கு. ஹம் தோனோன் கி பாக்கி லோகோன் சே குச் அலக் ஹே, ஸோ இப்போ நம்ம ரெண்டு பேருமே மற்றவங்கள்ட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ அவனோட குறையும் சொல்கிறான், அவளோட குறையும் சொல்லிட்டு, இதனால தான் நம்ம ரெண்டு பேரும் வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். சுனிதா குச் சோச்னே லகி, சுனிதா வந்து கொஞ்சம் யோசிக்கிறா. உஸ்னே அப்பனே பெஹியா குச்சி ஆகே ஹி और கிஸ்காயி அப்படின்னா அவளோட பஹியா குர்சியை வந்து முன்னாடி தள்ளிக்கிட்டே, ஆகே கி அவர் கிஸ்காயி அப்படின்னா முன்னாடி மூவ் பண்ணிக்கிட்டே இப்படி தலையாட்டிகிட்டே இது பண்ணுறா. அமீத் பி உஸ்கே சாத் சாத் சல்னே லகா, அமீதும் அவன் கூட வந்து தள்ளிக்கிட்டே போகிறான். சடக் பார் கர்னே சமய சுனிதா கோ ஃபரிதா ஃபிர் நஜர் ஆயி, மறுபடியும் வந்து இந்த ரோடு கிட்ட வரப்போகுது. சுனிதாவுக்கு வந்து அந்த ஃபரிதா, அந்த குழந்தை இருந்துச்சு, சின்ன குழந்தை, இந்த சேரில் ஏன் உட்காந்துருக்குன்னு கேட்டுச்சுல, டிஃப்ரெண்ட்டான திங்குன்னு, அந்த குழந்தையோட பார்வை திரும்ப மறுபடியும் அவள் கண்ணில் படுது. நஜர்னா கண்ணில் படுது. உஸ் பார் ஃபரிதா நே கோயி சவால் நஹி பூச்சா, ஆனால் இந்த வாட்டி வந்து ஃபரிதா வந்து எந்த கொஷின்ஸும் கேட்கல. அமீத் ஜட் சே சுனிதா கி பெஹிய குச்சி கே பீச்சே சட் கயா, அமீத் வந்து சட்டுன்னு ஃபாஸ்ட்டாக, ஜட் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக சுனிதாவோட அந்த பஹியா குச்சியை வந்து பீச்சே பின்னாடி இருந்து தள்ளிக்கிட்டே சட் கயா அப்படியே ஏறுறான். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மேடாக இருக்குது, அதனால் இப்படி ஏறுறான். ஏறிட்டு ஃபிர் தோனோன் பஹிய குர்ச்சி பர் ஸ்வார் ஹோக்கர், உடனே ஜர்ருன்னு கீழே இறக்குறான். ஸ்வார் ஹோக்கர்னா கீழே ஜர்ருன்னு இருக்கிறது, ஏன்னா மேடில் ஏறிட்டாங்க இல்லையா, மேடில் ஏறினா அப்படி ஜர்ருன்னு தானே இறங்கும். ஸோ அப்படி ஸ்வார் ஹோக்கர் அப்படியே கீழே இறங்கிட்டு தேஜி சே சடக் பர் ஆகே படே, ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிடுறாங்க, தேஜி ஃபாஸ்ட்டானா கீழே வந்து, தேஜினா ஃபாஸ்ட்டாக, கீழே சடக்னா அந்த ரோட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ஃபரிதா பி உன்ஸ்கே சாத் சாத் தோடி, ஃபரிதாவும் அவங்க இப்படி பண்ணும்போது கூடவே ஓடுறா. இஸ் பார் பி லோகோ நே உன்ஹே குரா பரந்து அப் சுனிதா கோ உன்கி பர்வாஹ் நஹி தி, இந்த வாட்டியும் மக்கள் இஸ் பார், இந்த வாட்டியும் வந்து லோகோன்லாம் அவங்கள வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஒரு மாதிரி குரா அப்படின்னா வந்து ஸ்டார் பண்ணி, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி சுனிதா வந்து அவங்க யாரையும் மைண்ட் பண்ணல. சுனிதாக்கோ உன்கி பர்வாஹ் நஹி தி, பர்வாஹ் அப்படின்னா
பரவாயில்ல என்னத்தையும் அவங்க வந்து நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா விட்டுடுறா. ஸோ வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தைங்கள வந்து நம்ம வெளியே பார்த்தா கூட பேரண்ட்ஸ் ஆகட்டும் பெரிய பிள்ளைங்களாகட்டும் மற்ற வந்து இப்போ ஹர்ட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். பிகாஸ் அவங்களால செய்ய முடியாத வேலைகளை நம்ம முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணுமே தவிர அவங்கள பார்த்து சிரிக்கிறதோ இல்லை வந்து அவங்கள கஷ்டப்படுத்துகிறதோ கூடாது. ஸோ ஹோப் இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.